இலகுவானதாகவே படைச்சிருக்கிறான். அந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கு நாம் ரொம்ப ரொம்ப அஜாக்கிரதையாக ரொம்ப அலட்சியமாக இருந்தோம் சொன்னால் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடும். நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் செம்மையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக இலகுவான வழி இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய கல்வியை நாம் கற்றுக்கொள்வது. அந்த கல்வியை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியிலே ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வளரக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகளிடத்திலே இந்த குர்ஆன் சம்பந்தமான ஆர்வத்தை பெற்றோர்கள் தான் அதிகமாக ஏற்படுத்தணும். அதற்கான வாசல் இன்றைக்கு அதிகமான அளவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. சின்ன பெரிய மனிதர்களுக்கு ஓத தெரியவில்லை என்று சொல்றாங்க, அதுவும் சொல்லக்கூடாது தான். சின்ன பிள்ளைகளாவது அந்த பருவத்திலே ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை நல்ல ஓதி மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கடந்த காலங்களில் எல்லா மக்களிடத்திலும் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த ஆர்வத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப குறைந்து அப்படியே தேய்ந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். பெற்றோருக்கு இதில் மிக அதிகமான அளவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கைக்கு வழிவகை செய்யக்கூடிய இந்த கல்வியை நாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அதில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நாம் தான் இருக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை நாம் சரியான முறையில் பண்ணணும். அதில் நமக்கும் மார்க்கம் ஒரு ஃபாயிதாக வச்சிருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் அந்த நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நன்மையை பெறக்கூடிய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். அப்படி அடைத்தாலும் கூட மார்க்கம் சொல்லுகின்றது 3 விஷயங்கள் மூலமாக நீங்கள் அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம். இறந்த பிறகும் கூட, இறந்துட்டான்னு சொன்னால் உலகத்துக்கு அவனுக்கான அந்த விஷயம் முடிஞ்சு போயிருது, திரும்பலாம் வர முடியாது. ஆனாலும் நன்மையை சம்பாதிக்க முடியுமா சொன்னால் நிச்சயமா சம்பாதிக்க முடியும். அதுல மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா 3 விஷயத்தை வலியுறுத்துகின்றது. ஒன்று என்னன்னு சொன்னா நிலையான தர்மம், சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய நிலையான தர்மம். இரண்டாவதாக பயனுள்ள கல்வி. ஒரு பயனுள்ள ஒரு கல்வியை ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னா அது மரணத்துக்கு பிறகு நன்மையை கொடுக்கும். மூன்றாவதாக நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள். எப்படி சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க முடியும்? வெறுமனே நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கித்தாயால் என்று பிரார்த்தனை செய்தால் மட்டும் அல்லாஹ் ஆக்கி தந்துருவானா? முயற்சி இருக்கணும் தானே. அதற்கான வாய்ப்பு எங்க கிடைக்கும்? நம்ம தேடி தேடி போகணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம மக்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி நம்முடைய இந்த அமைந்த கிளையின் சார்பாக மஸ்ஜித் தௌஹீதிலே வைத்து பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்று எல்லா சாராருக்கும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல குர்ஆனை கற்றுக்கொள்ளணும். குர்ஆனை ஓத தெரியுது, திக்கித்தவரை ஓதணும், நல்ல திருத்தமா ஓதணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கின்றான், வரத்தலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை நீங்கள் திருத்தமா ஓதுங்க என்று சொல்லி காமிக்கின்றான். அப்ப நாம் திருத்தமா ஓதணும், மனனம் செய்யணும் என்ற ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பை நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் இஷா தொழுகைக்கு பிறகும் பள்ளியிலே மதரசாக்கள் நடத்தப்படுகின்றது. சிறுவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், வயோதிகராக இருந்தாலும் கூட யாராக வேண்டும் நீங்கள் நேரம் ஒதுக்கி வந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குர்ஆனை கற்றுத்தர இருக்கின்றார்கள். இதை ஒரு அறிவிப்பாக செய்து கொடுக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கையில் எடுத்திருக்கக்கூடிய முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் அப்படின்ற 4 மாத செயல் திட்டத்தினுடைய ஒரு பங்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் திருவல்லிக்கேணி கிளையின் சார்பாக வரக்கூடிய 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் டிஎன்டிஜேவினுடைய மாநில தலைவர் அப்துல் கதீர் எம்ஏசி அவர்கள் எங்கள் தாயகம் என்கின்ற தலைப்பிலும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய தாவூத் கேசர் எம்ஏசி அவர்கள் விழித்திடு இளைஞனை என்கின்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கிளையில் இருந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய சகோதர சகோதரி உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.